ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, இப்போ சாயந்தரம் ஆச்சு. ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சிச்சு. ஒரு 5 மணி ஆச்சு. மாட்டுக்கு தீவனம் அறுத்துட்டு அப்படியே வந்து பார்த்தோம். இது வாழை வந்து G9 வாழை, G9 திசு வாழை, ப்ரப்போஸ்டா அப்படி சொல்லுவாங்க. அந்த ரக வாழை இது வந்து நல்லா மரம் வந்து நல்ல நார் பிடிப்பு அதிகமாக தான் இருக்கும். நல்ல நாராக தான் இருக்கும். அப்புறம் என்னன்றீங்களா, இந்த நடுத்தண்டு தார் குலைக்குது இல்லைங்க, அந்த தண்டு மட்டும் நார் பிடிப்பு கம்மி. இப்படி உடஞ்சி விழுந்துடும். இது ஒரு 4வது டைம் இப்படி உடஞ்சி விழுகுது. இது நிறைய பேர் அக்ரி படித்தவங்க, இது லேபில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த தண்டு மட்டும் நார் பிடிப்பு வர்ற மாதிரி ஏதாவது ஜெனட்டிக்கல் மாடிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். விவசாயிகளுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் இது இன்னும் முத்தலை. இன்னும் ஒரு 20 நாள் 30 நாளாவது ஆகணும், 1 மாதமாவது ஆகணும். ஏன்னா இந்த பட்டைன்னு வாங்க, இந்த பட்டை இந்த கோடு வந்து மறைஞ்சு காய் வந்து ரவுண்டாக வர அளவுக்கு பெருக்கணும். இது வந்து இன்னும் முத்தலை. இப்போ வெட்டி தூக்கிட்டு போக போகிறோம். ஆனால் இது பிஞ்சாக இருக்குது. இது வேறு வந்து அவியல் இந்த மாதிரியும் பண்ண முடியாது. இதை என்ன பண்ணணும், இல்லை எப்படி பழுக்க வைக்க முடியுமா என்னன்னு சொல்லுங்கள், தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா. இதே மரம் வந்து இன்னும் 2 தார் போட்டிருக்கு. நான் வந்து அல்லக்கண்டு அதிகமாக வெட்டி விட மாட்டேன். ஒரு சீப்பு கம்மியாக போட்டாலும் அல்லக்கண்டு வந்து அடுத்தடுத்து குலைச்சி தள்ளிக்கிட்டே இருக்கேன். அதனால் வந்து நான் அடுத்தடுத்து தார் விட்டுருவேன். இது ஒரு தார் இருக்குது. இந்த தார் தான் இன்னும் நல்லா முத்திருச்சு. இன்னும் ஒரு 2 நாள் போட்டோம் அப்படின்னு விட்டுருக்கேன். இதே வெட்டலை. ஆனால் அதுக்கு அடுத்து போட்ட தார் அது வந்து உடஞ்சி விழுந்துருச்சு. இது வந்து அந்த உடஞ்சி விழுந்த தாருக்கு அப்புறம் போட்ட தார். இதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ இது லாஸ்ட்டாக போட்டிருக்கு. இது 4வது தார். இப்போ வர தாரோட சைஸ் குறைஞ்சிருச்சு. 15 சீப்பு 14 சீப்பு போடும். இது வந்து 12 தான் இருக்குது. அடுத்து இது 2 ஈன போகுது, தார் குலைக்க போகுது. இப்போ இதை வந்து வெட்டி தூக்கிட்டு போகிறேன். அடுத்து இன்னும் இந்த மாதிரி தனியாக வாழை அதிகமாக பராமரிப்பு பண்ணலை அப்படின்றவங்க, தார் வெட்டிட்டோம்னா மரத்தை தூரோடு வெட்டி எடுக்க வேணாம். இந்த இலை அளவுக்கு கருகல் இலை வந்து காஞ்சிருக்கும்ல, அது வரையும் வெட்டிட்டு மரத்தை அப்படியே விட்டுருங்க. இதில் இருந்த சத்து பூரா அடுத்த மரம் எடுத்து வளரும். இந்த அல்லக்கண்ணு இதுக எடுத்து வளரும். மரத்தை அப்படியே விட்டுருங்க. நான் இப்போ அப்படி தான் விட போகிறேன். இப்போ ஒரு ஆளாக வந்திருக்கேன், அதனால் வீடியோ கவர் பண்ண முடியாது. வேணால் வெட்டி வச்சுட்டு வேணால் பார்க்குறேன் எடுக்க முடியுமான்னு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ வெட்டுறேன். அவ்வளோதான், உடஞ்சிருச்சு. எந்த லேசாக இழுத்த தார் விழுந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து தூரல் விழுக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தாரை வெட்டி அந்த ரெக்கை தூக்கி கீழே வச்சுருக்கேன். இப்போ நீ மரத்தை வெட்ட போகிறேன். இது வந்து அண்டை கொடுத்தது. அது வந்து ஒடிஞ்ச மரத்தில் வந்து லாக் ஆகிருக்கு போல். கம்பை எடுத்தாச்சு. அவ்வளோதான் நண்பா. நீ அந்த மரத்தை விட்டோம்னா அந்த மரம் அழுக அதோட சத்தம் வந்து அல்லக்கண்டு இதுக்கு எடுத்துக்கிறோம். நீ அவ்வளோதான். அந்த தாரை தூக்கிட்டு கிளம்ப போகிறோம். எப்படியும் 15-20 கிலோ வரும். ஆனால் அது என்ன பண்ணுறது, விற்கவும் முடியாது. நல்லா மழை வருது. உட்காந்துருவோமா இல்லை தூக்கிட்டு கிளம்பிடுவோமான்னு பார்க்கலாம். அதாங்க தாரு ஃபுல் சைஸ் ஒரு ஆட்டை கைட்டு காட்டுறேன். மொத்தம் இதில் வந்து இது வந்து 13 சீப்பு இருக்குது.
சரிங்க, அவ்வளோதான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நீ மழை வருது.